ஓகே. அப்போ இது டூ நம்பர்ஸ் சம் அந்த ஐடியா கொடுக்குறோம். அப்போ என்னது எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 24. ஓ சம் இஸ் இதுவா? சம் தான் சொல்லிக்கிறோம். டூ நம்பர்ஸ் டூ சம்ஸ். ஓகே ஓகே. டூஸ் ப்ராடக்ட் இஸ் அப்போ 12 into 12 தானே வரும். 12 into 12 உனக்கு என்ன கிடைக்கும்? 144 ஆயிருக்கும். 144 கிடைக்கும். சம் வந்துட்டு 24 ஆகும்ல. ஆமா, சம் மட்டும் தான் 24. அவன் கண்டுபிடிக்க சொல்றான். எக்ஸோட வேல்யூ என்ன ஒய்யோட வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். Find two numbers whose sum is 24 and whose product is as large as possible. அப்ப f of x வந்து xy ப்ராடக்ட் இஸ் லார்ஜ்ங்கறான். அப்ப இந்த f of x வந்து மேக்ஸிமம் கேக்குறோம். எந்த பாயிண்ட்ல வந்து f of x வந்து மேக்ஸிமம் வரும். சரிங்களா? அப்ப இதுல இருந்து y யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சீங்க? y ஈக்குவல் என்னது? 24 minus x. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்ப சொல்றாங்க என்ன? f of x ஈக்குவல் என்ன கிடைக்கும்? x into 24 minus x. கரெக்ட்டா கண்ணா? அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம வந்து இத மெயின் ஃபங்க்ஷன். முன்னாடி என்ன பண்ண போறோம்? ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ண போறோம். அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம வந்து ப்ராப்ளமே ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த ப்ராப்ளத்துல என்ன சொல்லிக்கிறோம்? லார்ஜ்ன்ட்டான். லார்ஜோட மீனிங் என்ன? மேக்ஸிமம். மினிமம் பத்தி பேசலாம், அவன் மேக்ஸிமம் பத்தி தான் பேசலாம். சரியாமா? ஓகே. சரி. அப்ப இவங்களுக்கு தான் நம்ம f dash of x எல்லாம் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அப்ப f of x வந்து இந்த x வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க என்ன கிடைக்கும்? 24x minus x squared. கரெக்டாப்பா? அப்ப f dash of x கண்டுபிடிக்கணும். f dash of x equal என்ன கிடைக்கும்? கம்ப்ளீட் பண்ணு. வெயிட். f of x வந்து இது ஓகே. f dash of x வந்து 24 minus 2x. ஓகே, வெரி குட். அப்ப f double dash of x என்ன கிடைக்குமா? 2 minus 2. Minus 2. Less than 0, greater than 0 வா? Less than 0. Less than 0. அப்போ இது maximum. Is maximum. பாயிண்ட் நமக்கு தெரியல. பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? பாயிண்ட் இவனை வச்சு கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் தெரியல. அந்த பாயிண்ட் யாரை வச்சு கண்டுபிடிக்கணும்? இவனை வச்சு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சலாமா? f dash of x equal to 0 பண்ணணுமா? அவ்வளவுதான் கண்ணு. அப்ப என்னது? f dash of x அப்போ minus 2x equal to minus 24 இது கேன்சல் ஆகும். x equal to 12 தான வரும். சூப்பர். ஆமா, நீ முன்னாடி சொல்லிட்ட. பட் அது கன்ஃபார்ம் பண்ணணும்ல. மேக்ஸிமம் மினிமம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்காக அப்ப என்னாச்சு? நீ சொன்ன மாதிரி 24. அதாவது இந்த மாதிரி ஏற்கனவே போட்டுருக்கோம். அதாவது இந்த இயர் போட்டது இல்ல, இந்த வருஷம் போடல. ஏற்கனவே பண்ணவா ஞாபகம் இருக்கேன். ஏற்கனவே வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல லீனியர் ஈக்குவேஷன் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது நம்ம பண்ணிக்கிறோம். சிபிஎஸ்இ 10thல நம்ம சால்வ் பண்ணும்போது பண்ணிக்கிறோம். சரிங்களா? இது வந்து நம்ம எப்படி பண்ணனா ஃபர்ஸ்ட் சம்ங்கறப்போ நான் வந்து இது ஃபர்ஸ்ட் 23 + 1 போட்டா அது மல்டிப்ளை பண்ணா 23 தான் வரும். ஆமா. அப்புறம் 22 + 2 போட்டா அது 44 வரும். சோ பின்னாடி போக போக வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் மிடில் வேல்யூ சொன்னேன். ஏன்னா அது கீழ போனாலும் திருப்பி டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அதனால தான் நீ சொன்னது எல்லாமே கரெக்ட். ஆமா, அந்த ப்ராசஸ்னால தான் நமக்கு இது கிடைக்குது. சரிங்களா? அப்ப x வேல்யூ 12 and y வேல்யூ 12 கேட்டாங்கன்னா நான் வெறும் ஆப்ஷன் போட்டா போதுமா? இது 1 மார்க்ல கேட்டாங்கன்னா அப்படி போடுங்க. இல்லைன்னா வந்து நம்ம 2 மார்க் 3 மார்க்ல கேட்டாலும் ஒவ்வொரு ஸ்டெப்பா போட்டு தான் ஆகணும். 1 மார்க் ஏன்னா இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் கான்செப்ட் வந்து கேட்குறாங்க. நீ வந்து அந்த லோயர் கிளாஸ் லெவலில் போடுறது வந்து 1 மார்க் அப்ஜெக்டிவ் டைப்ல கேட்கும்போது ஓகே, நீ சொன்ன கான்செப்ட் அதுவுமே ஓகே 1 மார்க் இருக்கு. பட் இங்க அப்ளை பண்ணும்போது 2 மார்க் 3 மார்க் போது இந்த ஃபங்க்ஷன் நீ காட்டி தான் மேக்ஸிமம் மினிமம் கேஸ் தான் காட்டி ஆகும். சரிங்களா? உனக்கு லோயர் கிளாஸ் கணக்கு வந்து அங்கே கிடையாது. அதனால வந்து நீ அதை தான் காட்டணும். நீ மேபி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஓகே, நீ மேபி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும்போது நீ இதை காட்டணும்.